எஸ்வி கிட்ஸ் டிவி தமிழ். மலைகளால் சூழப்பட்ட ஒரு அழகான கிராமத்தில் சுஜன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். படிப்பிலும் சுமார்தான். நண்பர்களிடமும் அவ்வளவாக பழக மாட்டான். ஆனால் அவனுக்கு மிகவும் பிடித்தது கால்பந்து விளையாட்டு. ஒவ்வொரு நாளும் பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு வந்து புத்தகப்பை தூக்கி எறிந்துவிட்டு நேராக கிராமத்தின் பெரிய மைதானத்திற்கே ஓடிவிடுவான். அங்கே அவனது நண்பர்கள் அனைவரும் வந்து விளையாடுவார்கள். அன்று அவனது நண்பர்கள் சொன்னார்கள், சுஜன், இன்று நீதான் கேப்டன். சுஜன் சுரித்து கொண்டே, சரி, ஆனால் எல்லோரும் சேர்ந்து விளையாடணும், ஒருத்தன் மட்டும் விளையாடினால் வெல்ல முடியாதல்லவா என்பான். அந்த வார்த்தை எல்லோருக்கும் பிடிக்கும். ஒரு நாள் பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஒரு முக்கிய அறிவிப்பை கூறினார். மாணவர்களே, அடுத்த மாதம் நம்ம பள்ளிக்கும் மற்ற சில பள்ளிகளுக்கும் இடையேயான ஒரு மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டி நடக்க இருக்கிறது. இந்த செய்தியை கேட்டவுடன் மாணவர்கள் எல்லோரும் உற்சாகத்தில் கைத்தட்டினர். ஆனால் ஆசிரியர் தொடர்ந்து, கடந்த 3 ஆண்டுகளாக நமது பள்ளி எந்த போட்டியிலும் வெற்றி பெறவில்லை. எனவே இந்த முறை கண்டிப்பாக நாம் ஜெயிக்க வேண்டும் என்றார். அந்த வார்த்தை சுஜனின் மனதில் தீ போல பற்றி கொண்டது. அடுத்த நாள் பயிற்சி ஆரம்பமானது. உடற்கல்வி ஆசிரியர் மிகவும் கடுமையானவர். காலை பள்ளி தொடங்குவதற்கு முன்பும் மாலை பள்ளி முடிந்த பிறகும் மாணவர்களை கடுமையாக பயிற்சியில் ஈடுபடுத்தினார். முதல் நாளே பல மாணவர்கள் சோர்ந்து போனார்கள். சார், இன்னும் எவ்வளோ தூரம் சார் ஓடணும், எவ்வளோ நேரம் சார் பயிற்சி எடுக்கணும் என்று ஒவ்வொருவராக கேட்க தொடங்கினர். வெற்றி பெற நினைப்பவன் சோர்வை பார்க்கக்கூடாது என்று ஆசிரியர் உற்சாகப்படுத்தினார். சுஜன் மட்டும் ஒருபோதும் குறை கூறவில்லை. அவன் தினமும் அதிகாலையில் எழுந்து ஓடி பயிற்சி செய்தான். வீட்டில் கூட சுவரில் பந்தை எடுத்து பயிற்சி எடுத்துக்கொண்டே இருந்தான். ஒரு நாள் அவனது அப்பா கேட்டார், என்னடா இவ்வளவு கஷ்டப்படுற? சுஜன் அமைதியாக சொன்னான், அப்பா, இந்த முறை நமது பள்ளி திறக்கக்கூடாதப்பா. அப்பா அவனது தலையை தடவி, உழைப்பவனை கடவுள் கைவிட மாட்டார் என்றார். போட்டி நடக்கும் நாள் வந்தது. பெரிய மைதானம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி இருந்தது. அனைத்து பள்ளி மாணவர்களும் கொடிகளை அசைத்து ஆரவாரம் செய்தனர். எதிர்த்தரப்பு பள்ளி வீரர்கள் உயரமாகவும் வலிமையாகவும் இருந்தனர். அவர்களை பார்த்த சில மாணவர்கள் பயந்து விட்டனர். அவர்களை கண்டு பயப்படாதீர்கள் என்றார் உடற்கல்வி ஆசிரியர். துணிவே மிகப்பெரிய பலம். சுஜன் தனது அணியினரிடம், நாம் எல்லோரும் ஒன்றாக விளையாடினால் கண்டிப்பாக ஜெயிப்போம் என்றான். விசில் ஊதப்பட்டது. போட்டிகள் தொடங்கியது. முதல் சில நிமிடங்கள் எதிர் அணியே மிக வேகமாக விளையாடியது. அவர்களது வீரர் ஒருவன் பந்தை அடித்து கோல் போட்டான். கோல் என்று கூட்டம் முழங்கியது. சுஜன் பள்ளி மாணவர்கள் அமைதியாக விட்டனர். ஆனால் சுஜன் தளரவில்லை. இன்னும் நேரம் இருக்கு, நம்ம முடியும் என்று நண்பர்களை உற்சாகப்படுத்தினான். அவன் வேகமாக ஓடி பந்தை பிடித்து தனது நண்பன் அருணிடம் பந்தை கொடுத்தான். அருண் மீண்டும் பந்தை திருப்பி சுஜனிடம் தள்ளினான். சுஜன் பல வீரர்களை தாண்டி சென்று சக்தியாக அடித்தான். பந்து நேராக வலையில் விழுந்தது. முதல் கோலை அடித்தான். கோல் என்று அவனது அனைத்து பள்ளி மாணவர்களும் ஆரவாரம் செய்தது. அரங்கமே அதிரச் செய்தது. இப்போது கணக்கு சமமாகிவிட்டது. மழை பெய்ய ஆரம்பித்தது. மைதானம் சேரும் கல்லுமயமாக மாறியது. சில வீரர்கள் கீழே வழுக்கி விழுந்தனர். அதே நேரத்தில் சுஜனும் கீழே விழுந்து முழங்காலில் காயமடைந்தான். சுஜன், வெளியே வா என்று அவரது உடற்பயிற்சி ஆசிரியர் கத்தினார். ஆனால் சுஜன் எழுந்தின்று, இல்லை சார், இன்னும் கொஞ்சம்தான், என்னால் முடியும் என்று உறுதியுடன் பதிலளித்தான். அவனது காலில் வலி இருந்தாலும் மனதில் இருந்த துணிவு அதைவிட மிக பெரியதாக இருந்தது. கடைசி 2 நிமிடங்கள் மட்டுமே இருந்தது. அப்போது எதிரணியின் வீரர் ஒருவர் வேகமாக பந்தை எடுத்துச் சென்றார். அவரை தடுக்க யாராலும் முடியவில்லை. அந்த நேரத்தில் சுஜன் திடீரென்று ஓடி வந்து பந்தை தடுத்தான். முழு மைதானமும் அதிர்ந்தது. அவன் பந்தை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினான். நண்பர்கள் அனைவரும் சுஜன் சுஜன் என்று கத்தினர். கோல் போஸ்ட் அருகே வந்தபோது எதிர் அணியின் 2 வீரர்கள் அவனை சுற்றி வளைத்தனர். சுஜன் ஒரு கணம் யோசித்தான். பிறகு திடீரென்று பந்தை மிக வேகமாக லாபகமாக உதைத்தான். பந்து பறந்து சென்று நேராக கோல் வலையில் விழுந்தது. 2ஆம் கோலை அடித்து முடித்தான். அரங்கமே அதிர்ந்தது. மாணவர்கள் கூச்சலிட்டனர், ஆரவாரம் செய்தனர். போட்டி முடிந்தது. கோப்பையும் வென்றார்கள். அந்த நாளிலிருந்து சுஜன் பள்ளியில் மிகவும் பிரபலமானான். ஆனால் அவன் ஒருபோதும் பெருமை பேசவில்லை. அவன் எப்போதும் சொல்வது ஒன்று,
வெற்றி என்பது திறமையால் மட்டும் வராது. முயற்சி, ஒற்றுமை, தன்னம்பிக்கை இருந்தால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். உங்கள் வீடியோஸ் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.